கடைசி வாரங்களை எட்டிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 8ல சுவாரஸ்யமான ஒரு கேமை வந்து பிக் பாஸ் அறிவிச்சு அந்த கேம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல குறிப்பா ஜாக்லின் எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவா பிக் பாஸ் சீசன்ல கடைசி வாரங்களை எட்டும் போது பணப்பெட்டி கொடுத்து ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி இந்த பணப்பெட்டி எனக்கு இருந்தா நான் வெளியே போயிடுவேன் அப்படி இப்படின்னு பேசி அந்த பணப்பெட்டியை வாங்கிட்டு வெளியேறுவாங்க. இந்த தடவை புது விஷயமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேம் மூலியமா இதை பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு சுவாரஸ்யம் கேம் தான் இது. பணப்பெட்டி வீட்டை விட்டு வெளியே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கும். குறிப்பிட்ட டைம்குள்ளார அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பணமும் உங்களுக்கு போட்டியில நீங்க தொடர்ந்து விளையாடலாம். இப்படி வரல அப்படின்னா அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு நீங்க கேம் விட்டு எவிக்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கேம். இந்த கேம் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட புதுசா இருக்கே அப்படின்னு மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஜாக்லின் எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப பதட்டத்துக்குரிய விஷயமா இன்னைக்கு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் முத்து, ரயான், சௌந்தர்யா, பவித்ரா, விஷால் இவங்க எல்லாருமே உள்ள போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க போட்டியில தொடர முடியும். இதுல முக்கியமா சௌந்தர்யா மட்டும் பணப்பெட்டியை எடுக்காம பாதியிலேயே பயந்து ஓடி உள்ள வந்துட்டாங்க. ஆனா ஜாக்லின் உள்ள போறதுக்கு முன்னாடியே என்னால ஓட முடியாது, ஓடி எனக்கு பழக்கம் இல்ல, கண்டிப்பா நான் இதுல தோத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான பய மனநிலையிலே தான் போனாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா அவங்க தோத்த மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 1.5 செகண்ட் 2 செகண்ட் கேப்ல அவங்க உள்ள வர முடியாம போச்சு. பட் அவங்க தோத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேம்ல உண்மையாமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா மாதிரி எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில டைட்டில் வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காம இந்த கேம்ல நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பெட்டி எடுத்துட்டு ஓடி வந்தாங்க பாத்தீங்களா. அங்கேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எது எப்படியோ வழக்கமா பிக் பாஸ்ல நம்ம எதிர்பார்த்த ஒருத்தர் வந்து டைட்டில் அடிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்களுக்கு பதிலா வேற ஒரு எதிர்பாராத ஒரு நபர் தான் டைட்டில் அடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன சீசன்ல அசீம்னு ஒருத்தர் வந்து டைட்டில் அடிச்சாரு. அவர் எப்பேற்பட்ட பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப அசிங்கமான ஒரு பிளேயர்னா அது அசீம் தான். அந்த அசீமுக்கே அந்த டைட்டில் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் என்னமோ முத்துக்கு தான் டைட்டில், முத்து தான் டிசர்விங் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா சொன்னா கூட இந்த ரன்னிங் டாஸ்க்ல முத்து ஓடும்போது மட்டும் தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. மேபி விஜய் டிவிக்கு முத்து ஜெயிச்சா வர்ற பப்ளிசிட்டியை விட சௌந்தர்யா மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கும் போது விஜய் டிவியை திட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியில விஜய் டிவியோட டிஆர்பி ஏறும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானா இருக்குமோ என்னமோ தெரியல. முத்து ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுல பிக் பாஸ் டீமே வந்து ஒரு குறியா இருக்காங்களோ அப்படின்னு கூட தோணுது. அந்த வரிசையில முத்து ஜெயிப்பாரா, கப் அடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.